यदाग्ने दाहिका शक्ति रामकृष्णे स्थिता ह्यः सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபரக்கன்னி தொடர் வகுப்பில் சென்ற வகுப்பில் போதாந்த புண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றி என்னும் வேதாந்த வீட்டின் விளக்கே பராபரமே, அதற்கடுத்ததாக முத்தாந்த வீதி முளரி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே என்ற 2 கன்னிகளை பார்த்தோம். இந்த முத்தாந்த வீதி முளரி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே. இதற்கு அடுத்த கன்னியாக ஈனம் தரும் உடலம் எனது யான் என்பதர ஆனந்தம் வேண்டி அலைந்தேன் பராபரமே. இந்த முத்தாந்த வீதி அந்த மோட்ச மார்க்கத்தில் அந்த ஆனந்தத்தில் திளைத்திருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? அதற்கான ஒரு வினா, அது ஏன் நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்கு விடையாக அடுத்த கன்னி 20வது கன்னி, ஈனம் தரும் உடலம் எனது யான் என்பது அற ஆனந்தம் வேண்டி அளந்தேன் பராபரமே. அளந்தேன்னாக்கா துன்பப்பட்டேன். ஈனம் தரும், ஈனம்னாக்கா இழிவை தருவது. எது இழிவை தருவது? உடல். இந்த உடல், இத்தகைய இழிவை தருகின்ற உடலை எனது என்று நான் அபிமானம் கொள்கிறேன், யான் என்றும் நான் கொள்கிறேன் என்பதார ஆனந்தம் வேண்டி அளந்தேன் பராபரமே. இந்த நான் எனது என்ற அகங்கார மமகாரத்துடன் கூடிய இந்த உடல் மற்றும் இது சம்பந்தமான எல்லா விதமான தொடர்புகளும் விட்டு உன்னுடைய திருவடியை வேண்டி அலைந்தேன் பராபரமே. ஆனால் அதை நான் பெறவில்லை. உண்மையில் இந்த உடலை என்னது யானுன்னு சொல்லிட்டு அதில் மயங்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றார். அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். உண்மையிலே நாம் யார்? இந்த கேள்வியை நிறைய பேர் எழுப்புவதே இல்லை. பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டத்தில். உண்மையிலே நான் யார்? இந்த ஒரு கேள்வி பல பிறவிகள் ஆன்மீக சாதனைகள் செய்து இதை தவிர்த்து, இந்த உடலை தவிர்த்து, இந்த உலக இயக்கங்களை தவிர்த்து ஏதோ ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு உணர்வு ஒருவருக்கு மேலே வரும்போது தான் இது எனது யான் என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கு வரும். அதாவது இந்த உடலை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த உடலை கடந்து வேறு என்ன இருக்கின்றது? அந்த ஒரு புக்கு இருக்குது, சொவீனியர், டெம்பிள் சொவீனியர். அது உள்ளே இருக்குது, உள்ளே டேபிள் இருக்குது, ரூமில் டெம்பிள். அதாவது 2000 பப்ளிஷ் பண்ண அந்த டெம்பிள் சொவீனியர் 3 புக்கு இருக்குது. ஒரு புக்கு ஸோ நாம் உண்மையிலே ஆத்மஸ்வரூபம். ஆனால் அதை மறந்துட்டு நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் இந்த உடம்பு. இந்த உடம்பு மேலே நாம் அபிமானத்தை வைத்திருப்பதால் தான் நாம் நமக்குள் உரைகின்ற ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த உடம்பால் நம்ம எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சுட்டே வரோம். நம்ம துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு பார்த்தா இந்த உடம்பு. அதுக்கப்புறம் இந்த உடம்பை மையமாக வைத்துள்ள மற்ற பற்றுகள். குருமராஜ் சொல்வார், ஒட்டகம் முள் செடியை தின்னுது, வாயெல்லாம் ரத்தம் வருது, ஆனாலும் அதை தின்பதை விடவில்லை. ஸோ இந்த உடல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதில் நாம் அபிமானம் வச்சிருக்கிறோம். இந்த ஒரு
உடம்பின் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இன்பம் கிடைக்குது, ஆனாலும் அது மின்னல் போல் மறைந்துடுது. ஸோ நான் இந்த உடல் அபிமானத்தோடவே உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். எது வரைக்கும் இந்த உடல் மீது அபிமானம் இருக்கிறதோ அது வரைக்கும் நாம் இறை அனுபூதியோ இல்லை இறை ஆனந்தமோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த உடல் உணர்வை தாண்டி சென்றால்தான் நமக்கு அது கிடைக்கும். இந்த உடலை மையமாக வச்சுட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் பார்த்தினாக்கா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? குருமராஜ் அமுதமொழியில் சொல்கிறார், இந்த வாழ்க்கையில் தான் எவ்வளோ குழப்பங்கள். இந்த பக்கம் போனால் தொடப்ப கட்டையால் அடி வாங்குவேன், அந்த பக்கம் போனால் விளக்கு மாத்தால் அடி வாங்குவேன், இன்னொரு பக்கம் போனால் செருப்படி. இப்படியே தான் சொல்கிறார். நான் ஒன்று எக்ஸாகரேட் பண்ணல, அமுதமொழிகள் இப்படியே தான் இருக்குது. ஸோ போதாத குறைக்கு தனிமையான இடத்துல போனால் கடவுளை நினைக்கிறானாக்கா அதுக்கும் முடியதில்லை. ஏன்னாக்கா எந்த மனசை வச்சுட்டு உலகத்தில் உழண்டுக்கிட்டு இருக்கோமோ அதே மனசை வச்சுட்டு தான் நாம் பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ இந்த பொண்ணை தட்டான்னு உருக்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படி உருக்கிட்டு இருக்கும்போது அவனை நீ திரும்ப திரும்ப கூப்பிட்டாக்கா அவன் பொண்ணை உருக்குவானா உருக்க மாட்டானா? அவனால் முடியாது. அப்புறம் அரிசியில் நீ கல்லை பொறுக்கிக்கிட்டு இருக்கிற, நீ தனியாக கான்சன்ட்ரேஷனோடு பண்ணாதான் அதை பொறுக்க முடியும். நீ மற்றவங்ககிட்ட பேசிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாக்கா பொறுக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னாக்கா பகவானை எப்படி தான் நாடுவதுன்னு கேட்குறார். அப்போது ஒரு பக்தர் கேட்குறார், அப்போனாக்கா வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது இருக்குது, தீவிர வைராகியம் உண்டாகுமானால் வழி உண்டு. எது உண்மையற்றது என்று அறிகிறாயோ அதை அடுத்த கணமே உறுதியோடு துறந்து விட வேண்டும். நான் உனக்கு ஒரு முறை எனக்கு உடம்பு ரொம்ப கெட்டு போயிருந்தது. அப்போ கங்கா பிரசாத் சேன் அவர்கிட்ட என்னை அழைச்சிட்டு போனாங்க. அவர் நீங்கள் மருந்து சாப்பிட்ணும், ஆனால் அதுக்கு தண்ணீரே குடிக்கக்கூடாது, வேணும்னாக்கா மாதுளை ரசம் பருகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நான் எப்படி தண்ணி குடிக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சாங்க. நான் தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் வெறும் அம்சம் அல்ல, ராஜ அம்சம். ஏன்னா பரமஹம்சன்னு சொல்லி குருதேவரை அப்போவே அழைச்சிட்டாங்க. நான் வெறும் அன்னம் கிடையாது, ராஜ அன்னம். ஸோ அப்படி இருந்து அதே மாதிரி குடித்தா அப்படி ஈவன் அந்த மாதுளம் பழத்தில் தண்ணி துளி ஒட்டிகிட்டு இருக்கும், அதை தொடைச்சிட்டு கொடுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லுவா அப்படி குருமராஜ். அந்த மாதிரி பத்தியும் இருந்தார். ஸோ இப்படி எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, சிறிது காலம் நாம் தனிமையில் வாழணும். கண்ணாமூச்சி விளையாட்டில் தாட்சியை தொட்டு விட்டு பிறகு பயமில்லை, தொட்டுவிடு. முதல்ல நீ பொண்ணாயிடு, அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் இருக்கலாம். தனிமையில் வாழ்ந்த பக்தியை பெற்றுட்டால், இறை அனுபூதி பெற்றுவிட்டால் இல்லறத்திலையும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்கிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லோரும் இளைஞர்களும் இங்கே வர சொல்லி நான் சொல்கிறேன். இங்கே சிறிது காலம் அவங்க தங்கினாங்கனாக்கா இறைவனிடத்தில் பக்தி உண்டாகும். அதன் பிறகு அவர்கள் தாராளமாக இல்லறத்தில் இருக்கலாம். ஏன்னா இல்லறத்தில் நாம் 99% மனசு வெளி விவகாரத்தில் தான் இருக்கும். அந்த 1% பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஏதோ ட்ரை பண்ணுறோம். நான் சொல்லுறது வாழ்நாள் முழுக்க சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க நாம் பூஜை அறையில் பகவான் இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100%. அந்த 1% கூட முழுமையாக நம்ம பண்ணோம்னாக்கா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னாக்கா வெளியில் என்ன இருக்கோ அதே தான் உள்ளேயும் நிற்கும். இவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், இன்றைக்கி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி எல்லா விதமான கோபங்கள் எல்லாம் எங்கேருந்து வருதுனாக்கா நம்மளை முன்னிட்டு தான் வருது. ஸோ பொதுவாக நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சால் கூட அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் மற்றவங்களுடைய பலவீனம் கொஞ்சம் இருந்தால் கூட போதும், ஒரு வழி பண்ணிவிடுவோம். நீயா இப்படி பண்ண, நீ இப்படி ஒரு சப்போஸ் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருந்தோம்னாக்கா நமக்கு கீழே இருக்கவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட போதும், ஒரு பிரளயத்தை உருவாக்கிடுவோம். அதே நாம் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டோம்னாக்கா ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இதுதான் மனிதன்கிட்ட இருக்கிற பலவீனம். தன்னுடைய பலவீனம் என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சாலும் அதை வெளிப்படுத்துவதை விரும்புவதில்லை. அதை ரகசியமாக வச்சுன்னு தான் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பலவீனத்தை போக்குறதுக்கு முயற்சியும் பண்ணுறதில்லை. சில நேரங்களில் அந்த பலவீனத்தை அதிகமாக்கிறதுக்கான வேலையில் தான் சீக்கிரட்டாகவும் நான் பலர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இறைவனுடைய அனுபூதி சாதாரண மனிதனாகவே நாம் இல்லாத போது எப்படி இறைவனிடத்தில் நாம் போக முடியும்? முதலில் மனிதன். அதனால்தான் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும் சொல்கிறது. இறை அனுபூதிக்கு முன்னாடி பரோபகாரம்,
இந்த தர்ம காரியங்களை செய்து அதன் மூலமாக சித்த சுத்தி, கர்மயோகத்தின் மூலமாக சித்த சுத்தி, அதன் பிறகு தான் நமக்கு பக்தி யோகம் வரும். ஸோ இப்படி எல்லாரிடத்திலும் தொண்டு செய்து அதன் மூலமாக பணிவு பிறந்து அதன் மூலமாக அந்த தன் முனைப்பு அல்லது அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது தான் இறைவனிடத்தில் நமக்கு பக்தி உண்டாகும். ஸோ இப்போ ஒரு பக்தர் கேட்குறார், இறைவன் தான் எல்லாம் பண்ணுறாருன்னா நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எல்லாம் ஏன் சொல்லணும், அதுவும் பாவம் கூட இறைவனுடைய விருப்பம் தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது குருமரை சொல்கிறார், பாவ புண்ணியங்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் இறைவன் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. இறைவனாக்கா நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவன், அந்த ஆத்மா. காற்றுல நல்ல வாசனை கெட்ட வாசனை எல்லாம் இருக்குது, ஆனால் காற்று இவத்தினால் பாதிக்கப்படாது. அதுபோல் தான் இறைவனுடைய படைப்பில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, உண்மையும் இருக்குது உண்மையற்றதும் இருக்குது. எத்தனையோ வகையான மரங்கள் இருக்குது. சிலது மாமரங்கள், சிலது பலா மரங்கள், வெறும் மரிமா மரங்கள், இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்க முரடர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் என்ன தான் பண்ணணுன்னாக்கா, நம்முடைய மனசை இறைவன்கிட்ட கொடுக்கணும். ஆனால் இறைவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இல்லறத்தில் ஈடுபடும் போது மனத்தினுடைய ஆற்றல் செலவழிந்து போகிறது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். உண்மையிலே நம்ம தனிமையில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால் நாம ஜபம் பண்ண முடியுதா? ஒரு கேள்வி. இங்கே பெரும்பாலும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெற்றவங்க தான். ஸோ நாம் தனிமையில் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் நம்மால் உண்மையாகவே இறை நாமத்தை சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்ல முடியலனாக்கா மனத்தினுடைய சக்தி எங்கேயோ வீணாக போயிட்டு இருக்குது. எங்கே வீணாக போகுது? இது ஏன் நடக்கலை, அது ஏன் அவன் பண்ணல, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு, நாளைக்கு இந்த உடம்பு என்ன ஆகும், இப்படி ஏதோ ஒரு எண்ணங்கள் வருங்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ நம்ம பற்றியோ மற்றவங்களை பற்றியோ நினைக்கின்ற அந்த எண்ணத்தின் மூலமாக மனத்தினுடைய சக்தி செலவழிந்து கொண்டே போகிறது. இப்படி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் நம்ம மனசை பகவான்கிட்ட வைக்கணும்னு பார்க்குறோம். மறுபடியும் அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் போராட்டம் நடக்குது. கடைசியில் தூக்கம் வருது, தூங்குகிறோம். அதுக்கப்புறம் தூங்கிட்ட பிறகு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், மறுபடியும் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர உருப்படியாக நாம் இறைவனை பற்றி சிந்தித்தோம் என்றால் மிக மிக குறைவு. அப்போ என்ன தான் வழி, எப்படி நாம் இறைவனை அடைவது அப்படின்னும்போது நாம் ஒரே வழி அனுராகம், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான ஆவல் நமக்கு இருக்க வேண்டும். எதன் மீது நமக்கு உண்மையான ஆவல் இருக்கிறதோ அது எப்பாடுபட்டாவது நாம் அடைந்தே தீர்வோம். உண்மையான ஆசை இருந்துவிட்டால் அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்வார், ஒரு திருடன் இருக்கான், பக்கத்து செவுத்தில் பெரிய பொண்ணு பொருள் எல்லாம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. அவனால் நிம்மதியாக தூங்க முடியுமா? தூங்க முடியாது. எப்படியாவது அதை எப்படி எடுக்கணும் அதுக்குன்னு அவன் பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். நமக்குள்ள பகவான் இருக்கிறார். அவர் எல்லா சராச்சரங்களுக்கும் உரித்தவர். அவரே எல்லாமாக இருக்கிறார். அவரை அடையணும் எண்ணம் இல்லாமல் நம்ம ஏதோ அல்பமான விஷயங்களை அடைவதிலையும் அடைந்ததை பராமரிக்கிறதுலையுமே நாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சுவாமிஜி கேட்பார் சரச்சந்திர சக்கரவர்த்திக்கிட்ட. ஸோ அப்படி நம்ம எது நினைக்க வேண்டும்னா எது உண்மை எது உண்மை அல்ல, இந்த ஒரு ஆராய்ச்சி. அன்னையார் அன்பு மொழிகளை சொல்கிறார் ஒரு பக்திகிட்ட, மகளே, இந்த உலகில் கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் அல்லது மகனாகட்டும் உடம்பாகட்டும் எதுவுமே உண்மை இல்லை, உடம்பாகட்டும் சொல்கிறாங்க. இந்த மாயைகளின் பந்தத்தை வெட்ட முடியாவிட்டால் சம்சார கடலை கடக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த உடம்பு தான் நாமும் நினச்சிட்டு இருக்கிறோமே, அதுவும் மாயை தான். கடைசியில் இந்த மாயையும் வெட்டி எறிந்தே ஆக வேண்டும். மகளே, என்ன உடம்பு இது? இது ஒரு பிடி சாம்பல், இதை தவிர வேறு என்ன? இதுக்கு போய் இவ்வளவு கர்வம் எதுக்கு? எந்த பெரிய உடம்பாகட்டும் எரிந்தால் ஒரு பிடி சாம்பல் தான். இதை நேசித்து கொண்டு அலைகிறோம். ஹரி ஹரி ஜெகதம்பா கோவிந்தா கோவிந்தா ராதேஷாம் குருதேவா குருதேவா கங்கா கங்கான்னு அம்மா இறை நாமங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அம்மா. நான் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது. அப்போது ஆரோ ஜில்லாவில் உள்ள கைல்வார் என்ற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அப்போது என் கூட பலராம், இந்த பாபுராமனுடைய அம்மா,
பலராமனுடைய ஒய்ஃபு கோலாப் எல்லோரும் என்கிட்ட இருந்தாங்க. அங்கே மான்கள் எல்லாம் ஓடுது, காற்றை பிடிச்சிட்டு பறப்பது போல் பறந்து ஓடிச்சு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அது என்னன்னாக்கா, மானுடைய தொப்புள்ள கஸ்தூரி இருக்குது. அந்த மனத்தை நாடி தான் மான்கள் நாலாப்புறம் ஓடுகிறது. ஆனால் பாவம் அந்த மனம் எங்கிருந்து வருகிறது அவத்துக்கு தெரியாதுன்னு சொல்லி குரு மகாராஜ் சொல்வார். அதுபோல தான் பகவானன் மனித உடம்புக்குள்ளேயே இருக்கிறார். அவரை அறியாமல் மனிதன் சுற்றி சுற்றி அலைகிறான். பகவான் மட்டுமே உண்மை, மற்ற எதுவுமே உண்மை இல்லை இல்லை அம்மான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இது ஜஸ்ட்டு சிம்பிளாக என்ன ஜஸ்ட்டாக அதை சொல்லிட்டாங்க ஹோலி மதர். குரு மகாராஜன் திரும்ப திரும்ப அது சொல்கிறாங்க. இதே சாஸ்திரத்தில், அதாவது இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தம் விவேக சூடாமணி, இது ஆதிசங்கரர் இயற்றியது. அவர் நம்ம உடம்பு இல்லைன்றதை பற்றி பல ஸ்லோகங்களை அதில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு பல ஸ்லோகங்களில் தேகாபியம் அன்னபவனோ அன்னமயக து கோச்ச அன்னேன ஜீவதி வினட்சியதி தத் விஹீனக துவக் சர்ம மாம்ச ருதிராஸ்தி பூரிஷ ராசி நாயம் ஸ்வயம் பவித்தும் அருகதி நித்திய சுத்தக. இது இந்த உடம்பு உணவினால் ஆக்கப்பட்டிருக்குது. அந்த உணவினால் ஆக்கப்பட்ட இந்த உடம்பு தான் அன்னமயம்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். அன்னமய கோஷம். உணவு இல்லைனாக்கா அந்த உடம்பு, இந்த உணவு இல்லாமல் இந்த உடம்பு அழிந்து போகுது. மேல் தோல், அடித்தோல், மாம்சம், இரத்தம், எலும்பு, மலம் ஆகியவற்றுடைய தொகுதி இது. இது என்றைக்குமே ஆத்மாவாக இருப்பதற்கு உரியது அல்ல. ஒரு சிந்தனை, அதாவது நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னாக்கா தேக அபிமானம் குறையணும். தேக அபிமானம் எப்போ குறையும்? இந்த மாதிரி ஆராய்ச்சி வரும்போது உண்மையிலேயே இந்த உடம்புன்றது என்ன அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. ஸோ முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்தவுடனே இந்த உடம்பு உணவுனால் ஆக்கப்படுது. அதுக்கப்புறம் பல தோள்கள், மேல் தோல், அடித்தோல், அதுக்குள்ளே மாம்சம், அதுக்குள்ளே ரத்தம், அதுக்குள்ளே எலும்பு, அதுக்குள்ளே மஜ்ஜை, அப்படி பல விஷயங்கள் இது இருக்கின்ற ஒரு தொகுப்பு. இது ஆத்மாவாக கிடையாது. ரெண்டாவது, இதுக்கு அழிவு இருக்குது. இது எப்படி சொல்கிறேன்னா, பூர்வம் ஜனேகே அதிமிருத்தே அபிநாயம் அஸ்தி ஜாத ஷனக ஷனகுணோ அநியத ஸ்வபாவக நைகோ ஜடச்ச கடவத் பரிதிருஷ்யமானக ஸ்வாத்மா கதம் பவதி பாவ விகார வேத்தா. இந்த உடம்பு இப்போ தான் இருக்குனாக்கா கிடையவே கிடையாது. பிறப்பதற்கு முன்பும் இறப்பதற்கு பின்பும் இது இருக்காது. பிறப்பதற்கு முன்பு இந்த உடம்பு கிடையாது, செத்து போன பிறகு இந்த உடம்பு கிடையாது. ஸோ கனப்பொழுது பிறந்திருந்த அல்ப நேரமே இருக்கும் குணம் முடியாது. கனப்பொழுதுன்னு சொல்கிற அப்படியே நாம் பார்க்குறோம் பல வருஷங்கள், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம்லாம் இருக்கணுமே, இதெல்லாம் கனப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பெரும்பாலும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மினிமம் 60-70 வயசு இருக்கும். இந்த 60 வயசுடைய ஒரு ரிவிஷன் எண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கண்ண மூடி பார்த்தீங்கன்னா ஒரு கணத்தில் போன மாதிரி இருக்கும். இருக்கிற மாதிரியே இருந்து அப்படியே கனப்பொழுதில் மறைந்து கொண்டு போகிறது. இன்றைக்கி ஏதோ ஃபுல்லாக டைம் போகும், டைம் போகிறதே தெரியல. டைம் ஏன் இப்படி போக மாட்டேங்குது, ஒரே போர் அடிக்குதுன்னு நம்மலாம் சொல்வோம். ஆனால் அது போய்கிட்டே இருக்குது, வேகமாக போய்கிட்டு இருக்குது. அது காற்றை விட வேகமாக போய்கிட்டு இருக்குது இந்த காலம். ஆனால் முடியும் போது தான் எப்படி இந்த காலம் இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நாம் ஆச்சரியப்படுறோம். ஸோ அந்த ஒரு உடம்பு அந்த அளவுக்கு வேகமாக கரைஞ்சிக்கிட்டே போகுது. வளர்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே தேய்கின்றது இந்த உடம்பு. நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இந்த உடம்பு. அந்த ஒரு உடம்பு இது அறிவில்லாதது. அதுக்குன்னு தனியாக ஒரு அறிவு கிடையாது. ஸ்திரமான ஒரு சுபாவம், நிரந்தர இருப்பு அதுக்கு கிடையாது. அப்புறமா இது ஒரு பொருளாக பார்க்கப்படுவது. இரண்டாவதான ஒரு பொருள், தானேயான சுயம் பிரகாசம் கிடையாது. எப்படி இரண்டாவதான பொருளோ இதே நான் இந்த உடம்பை நான் பார்க்குறேன், அறிவுமயமான பொருள் இல்லை, சுத்த சைத்தன்யம் கிடையாது. இப்படி நீ இந்த உடம்பு கிடையாது, நீ இரண்டாவதாக இருக்கின்ற ஒரு வஸ்துவை நீ அபிமானம் வச்சுட்டு இருக்கிற, அந்த வஸ்துவின் மீது நீ அபிமானம் வச்சுட்டு இருக்கிற. ஸோ அதுக்கப்புறம்
சரி, அந்த அபிமானம்னாக்கா எதன் மூலமாக உனக்கு அபிமானம் இருக்குன்னா நீ யாருன்னு சொல்லு, இந்த உடம்புன்னு சொல்லி கேள்வி கேட்குறார். பாணி பாதாதி மான் தேகோ நாத்மா வியங்கோபி ஜீவனாத் தத தத் சக்தி அனாசாத் ச ந நியம்யோ நியமாக. கை கால் இதெல்லாம் நீயா? அப்படி கிடையாது. ஏன்னா கை கால் இல்லைன்னா கூட நீ இருக்கிற. ஸோ உயிரோடு இருக்கிறதுனால அந்த சக்திகள் அழிஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த உடம்பு இருக்குது. ஆனாலும் அந்த உடம்பு ஆத்மாவாக இருக்காது. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா எல்லாவற்றையும் ஆள்பவன், ஆளப்படுவனாக இருக்க மாட்டான். இந்த உடம்பு ஆளப்படுகிறதே தவிர ஆளப்படுபவன் அல்ல. ஆத்மாதான் உண்மையானது, அதுதான் நீ. நீ இந்த உடம்பு கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கம் சொல்றார். தேக தத் தர்ம தத் கர்ம ததவஸ்தாதி சாட்சினக சத ஏவ ஸ்வதக சித்தம் தத் வைல லக்ஷண்யம் ஆத்மனக. அதாவது உடம்பு, அதனுடைய இயற்கை, அதனுடைய சுபாவம், அதனுடைய செயல்பாடு, அதன் நிலை ஆகியவற்றுக்கு சாட்சியாக இருக்கின்ற உண்மை பொருள் ஆத்மா உடம்பிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. இது யோசித்து பார்த்தா தானாகவே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததும் சொல்றார். சல்ய ராசி மாம்ச லிப்தோ மலபூர்ணாதி கஷ்மலக கதம் பவேத்யம் வேதா ஸ்வயமேதத் விலக்ஷணக. இது மாமிசத்தால் மறைத்து பூசப்பட்டிருக்குது, மலம் நிறைந்தது, மிகவும் அசுத்தமானது, எலும்பு கூடாக இருப்பது. இது இதிலின்று முற்றிலும் வேறாகி இதை அறிபவனாக விளங்கும் ஆத்மாவாக எங்கனம் இருக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். இது தோல், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மலம் ஆகியவற்றின் கூட்டத்தில் மதிக்கட்டவன் தான் நான் என்று எண்ணத்தை கொண்டிருக்கிறான். ஆராயும் குணமுடையவன் வேறானதும் உயர்ந்த தத்துவ வடிவானதுமான தனது சொரூபத்தை அறிகின்றான். துவங் மாமச மேதோஸ்தி பூரிஷாசௌ அகம்மதி மூடஜனக கரோதி விலக்ஷணம் வேத்தி விசாரசீலோ நிஜஸ்வரூபம் பரமார்த்த பூதம். இந்த தோல், மாமிசம், கொழுப்பு இது எல்லாவற்றிலும் மதிக்கட்டவன், மூடன்தான் நான் சொல்லிட்டு எண்ணத்தை கொண்டிருக்கிறான். ஆராயும் குணம் இருக்கிறவன் வேறானது, உடம்பை விட்டு வேறானதும் உயர்ந்த தத்துவ வடிவமானதுமாக இருக்கின்ற தனது சொரூபத்தை அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். மூடனுக்கு இந்த உடம்பே நான்ற புத்தி இருக்கும். சாஸ்திரங்களை படித்தவனுக்கு உடலில் உடைய ஜீவனில் நான் பெரிய மேதாவி, நான் சாஸ்திரஜன் அப்படின்ற ஒரு எண்ணம். விவேகத்தால் தெளிந்த அறிவுடையவனாகிய மகாத்மாவிற்கு சத்தியமான ஆத்மாவில் நான் பிரம்மம் என்ற புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றார். தேகோ பகம் இத்தியேவ ஜடஸ்ய புத்திஹி தேகே ச ஜீவே விதுஸ்து அகம் தி விவேக விஜானவதோ மகாத்மனோ பிரம்மாமகம் இத்தியேவ மதி சதாத்மனி. ஸோ முட்டாள்தான் இந்த உடம்பே நான் நினச்சிட்டு இருப்பான். பெரிய பண்டிதன் நான் பெரிய இவங்களை எல்லாம் விட மேம்பட்டவன், நான் சாக்ஷஞன், அதாவது நல்லா படித்தவன், அந்த ஒரு அபிமானம் இருக்கும். விவேகத்தால் தெரிந்தவனுக்கு தான் இது எல்லாவற்றையும் தாண்டிய நான் பிரம்மம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முறை குரு மகாராஜ் கமார்பூருக்கு போகிறார். அங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறார். அப்போ அவர் பச்சை பட்டாடை உடுத்திருக்கிறாரு, அப்புறம் வெற்றிலையும் போட்டிருக்கிறாரு. சாப்பிட்டு வாயெல்லாம் நல்லா சிவப்பாக இருக்குது. அவரை கூட்டம் கூட்டமாக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கூட்டம். அப்படி பார்க்கும்போது குரு மகாராஜ் ஹிருதய் கிட்ட கேட்குறார். ஹிருதய், எதுக்காக இவ்வளோ கூட்டம் இருக்குது? எல்லாம் உங்களை பார்க்கறது தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கத்த? என்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் பார்க்கறது இப்போ பட்டாடை உடிச்சிட்டு நல்லா ஜொலிச்சிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களை பார்க்கறது இவ்வளோ கூட்டம். என்ன பார்க்கறது இவ்வளோ கூட்டமானு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டார். என்ன ஒரு மனுஷனை பார்க்கறது இவ்வளோ மனுஷர்கள் வரணுமா? இந்த உடம்பு யார்? அல்பமானது, அழிவற்றது. இது போயிட்டு இப்படி ஒரு மயக்கமா தூன்னு துப்புறார். அதை சாரதானந்தர் எழுதுகிறார். ஜஸ்ட் இந்த விஷயத்தை யோசித்து பாருங்க வாசகர்களே. நாம் இந்த உடம்பை அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன வாங்குகிறோம்? பவுடர் முதற்கொண்டு என்னென்ன வாசனை வஸ்துக்கள், என்னென்ன உடைகள், என்னென்ன அலங்காரம், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு போதாதுன்னு சொல்லி என்னென்ன ஒரு மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு நாம் இந்த வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்கோம். இவர் பாருங்கள், இந்த ஒரு மகாபுருஷர்
இத்தனைக்கும் அவருடைய உடம்பு வந்து பொன்மயமாக இருக்கும். குரு மகாராஜுடைய தேகம் வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அந்த பொன்மயமானதை இது காளி தேவி கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா நீ வெளியில் வராத, நீ உள்ளே போன்னு சொல்லி உள்ளே தள்ளி விடுவார். வெளியில் வர வேண்டாம், இந்த உடம்பின் மூலமாக நீ வந்து உடம்பு வசீகரத்தை கொடுக்காதே அப்படின்னு சொல்லி. ஹோலி மதர் அவங்க வந்து சாக்ஷாத் ஜெகன் மாதா, அழகை வடிவெடுத்தவர்கள். அவங்க வந்து புற அழகை எப்படி மறைச்சிட்டு இருந்தாங்க, அந்த அழகு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே பஞ்சத்தவம் பண்ணி உடம்பை வந்து கருத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தேகம் என்பது தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சாதனம், ஒரு கருவி. இது நாம் கிடையாது, நாம் அல்ல. என்ன தர்மம்? அதாவது இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற கடலை கடப்பதற்கு என்ன வழியோ அதை செய்வதற்கான தர்மம். தர்மம் என்பது உன்னதமான ஒரு செயல், நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு செயல். நம்மையும் சமூகத்தையும் எது உயர்த்துகிறதோ அந்த செயல்தான் சுருக்கமாக தர்மம் சொல்லிட்டு சொல்வோம். எது நமக்கு துன்பம் தருகிறதோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதே. இதுதான் தர்மத்தினுடைய சாரம். அடுத்ததாக இந்த தர்மத்தை செய்வதன் மூலமாக நமக்கு சித்த சுத்தி உண்டாகிறது. இந்த சித்த சுத்தியை பெறுவதற்காக, இந்த சித்த சுத்தின்னாக்கா எதுனா, நாம் இந்த உடம்பு அல்ல என்ற ஒரு எண்ணத்தை பெறுவது தான் சித்த சுத்தி. தூய்மை என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு பொருளை சொல்கிறார். தேகாத்ம புத்தியிலிருந்து விடுபடுவது தான் தூய்மை. நான் இந்த உடம்பு, இந்த அபிமானத்திலிருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தூய்மை. ஸோ இந்த உடம்பின் மீது பற்றற்ற நிலை. அப்போ இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு துன்பத்தை கொடுத்து வருத்தி இதெல்லாம் பண்ணணுமா, அது வந்து பட்டினி கிடந்து அழிக்கணுமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இந்த உடம்புக்கு தேவையானது என்ன பரிபாலனமோ அதை செய்து கொண்டு நாம் தர்மத்தை அடைய வேண்டும். இந்த இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கட்டிடங்கள் இருக்குது. வீடு, அலுவலகம், அப்புறம் அரசு அலுவலகம், காவல்துறை, கோயில், இப்படி கட்டிடங்கள் பொதுவாக சொன்னாக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கட்டிடங்கள். அந்தந்த கட்டிடங்களுக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் இருக்கும். கோயில்னு எடுத்துக்கிட்டால் வழிபாடு இருக்கும், அரசாங்கம் எடுத்துக்கிட்டாக்கா நிர்வாக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டாக்கா பாதுகாப்பு சம்பந்தமானதாக இருக்கும். இப்படி அந்தந்த கட்டிடத்துக்குள்ளே அந்தந்த வேலைகள் நடப்பது போன்று இந்த உடம்பாகிய கட்டிடத்துக்குள்ளே நடக்க வேண்டிய என்ன வேலை எது என்றால், அந்த ஜீவன் செய்ய வேண்டியது இந்த பிறப்பு இறப்பு ஆகிய சம்சாரத்தை கடப்பதற்கான என்ன வேலையோ அந்த வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலையை செய்வதற்காகத்தான் இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஒரு கட்டிடங்கள் எல்லாம் இருந்தால் தான் வேலை நடக்கும். அதெல்லாம் ஒழுங்காக பராமரித்தாதான் அந்த ஒர்க் நடக்கும். ஸோ இந்த உடம்பை பராமரிக்க வேண்டும். தர்மத்தை கடைப்பிடிப்பதற்காக இந்த உடம்பை பராமரிக்க வேண்டுமே தவிர தர்மத்தை புறக்கணித்து உடம்பையே நாம சொல்லி மதிமயங்கி இருப்பதற்காக அல்ல. ஏனென்றால் எந்த காலத்தில் இந்த உடம்பை நினச்சி நாம் எவ்வளோ கர்வமோ எவ்வளோ ஒரு மானம் அபிமானம் கொண்டிருந்தோமோ அதே உடம்பு பிற்காலத்தில் எவ்வளவு துன்பம் தருதுன்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் தான் நமக்கு தெரிய வரும். நம்ம சோமான்ஜி கிட்ட நம்ம விமுக்தானந்தர் ஒரு வார்த்தை சொன்ன, அப்படி அவருக்கு வந்து வயசு அப்போ வந்து 97 மகாராஜ் நீங்கள் செஞ்சுரி அடிக்கணும், அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அப்போ அவர் பார்த்துட்டு இப்படி சொல்லுவார், நீ இருந்து பார் அந்த வயசில் உனக்கு தெரிய எவ்வளோ கஷ்டம்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். ஸோ எந்த உடம்பு நமக்கு வந்து இளமையில் ஒரு கர்வத்தை கொடுத்ததோ, அந்த அது நடு வயதில் ஒரு பெருமிதத்தை கொடுத்ததோ அதே உடம்பு தான் பிற்காலத்தில் நமக்கு தொந்தரவாக இருக்குது. உண்மையிலே வியாதிகள் வந்துருச்சுன்னா அந்த உடம்பு தர கஷ்டம் எவ்வளோன்னு நமக்கு தான் தெரியும். சாதாரண ஜலதோஷம் வந்தாவே நமக்கு தாங்க முடியல, இதில் கேன்சர் எல்லாம் வந்து ஒரே வழியாக இருந்தாக்கா அந்த உடம்பு என்ன ஒரு பாடுபடுத்தும், அந்த உடம்பில் இருக்கிற அந்த ஒரு ஜீவன் எப்படி துடிக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம், ஆனாலும் நமக்கு புத்தி வரதில்லை. இதுதான் நமக்கு எல்லாம்னு சொல்லிட்டு நாம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் மாயைன்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாயையை உணரணுனாக்கா ஒரே ஒரு திரும்ப நினைக்க வேண்டியது, இந்த பிறப்பு இறப்பு பற்றின ஒரு விஷயத்தை தினமும் நாம் நினச்சி பார்க்க வேண்டும்.
வந்த வரவு எதுக்காக வந்தோம், இந்த உலகத்தில் வந்த வரவுனாக்கா இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தோன்னு கிடையாது, மற்ற விஷயத்துக்கு எதுக்குன்னு கிடையாது. இந்த உலகத்துக்கு நாம் எதுக்காக வந்தோம், போகும்போது என்ன பண்ணியிருக்கணும், இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதில் ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ நான் வந்த வரவு என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உத்தமனை காண்பது, என்னுள் உரைக்கின்ற அந்த இறைவனை உணர்வது, அதற்காகத்தான் நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். ஸோ அந்த இறைவனை எப்படி நான் உணர்வது, எப்படி நான் செயல்பட்டால் இறைவனை அடைவது, இந்த ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஆராய்ச்சி. ஸோ இந்த உடம்பே நான் நினச்சிட்டேன்னாக்கா கடைசியில் நமக்கு ஈனம்தான். ஈனம்னாக்கா ஒரு விதமான என்ன சொல்லுது, இழிவு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த உடம்பை, இழிவான உடம்பை மேலே அபிமானம் விட்டுட்டு இறைவனை அடைவதற்கு நாம் பிரயத்தனப்பட வேண்டும். அப்போ இறைவனை அடையணும்னாக்கா என்ன பண்ணணும், அதற்கு பதில் அடுத்த கண்ணியில் சொல்கிறார். 21வது கண்ணி. என்புருகி நெஞ்சம் இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே. என்புருகி நெஞ்சம் இலகி, என்புருகினாக்கா எலும்பு கூட நெகிழ்ந்து உருகி உருகி அன்பின் வடிவாய் நிற்க எண்ணினேன், அது கிடைக்கவில்லை, ஆதலால் துன்பம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். என்புருகி நெஞ்சம் இலகி இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே. ஸோ எலும்பானது நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி அன்பின் வடிவமாய் நிற்க எண்ணினேன், ஆகையால் அது கிடைக்கவில்லை, அதனால் நான் துன்பம் அடைந்தேன்னு சொல்லிட்டு பராபர கண்ணியில் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு கண்ணினுடைய விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஸ்தூல சரீரம் ஐம்பூதங்களால் ஆகப்பட்டிருக்குது. அந்த ஐம்பூதங்களுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம், தன் மாத்திரைகள். இந்த மேனி, இந்த உடம்பு ஸ்தூல சரீரம், நெஞ்சம் சூக்ஷ்ம சரீரம். நம்ம ஏற்கனவே அந்த நெஞ்சம் பற்றி சித்தம் பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ரெண்டுத்துக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. உடம்பு உறுதியாக இருந்தால் உள்ளமும் உறுதியாக இருக்குது. உடம்பு தளர்விட்டால் உள்ளமும் தளர்விடுகிறது. ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கனெக்ஷன். இந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற விகாரங்கள் மாறுபாடுகளுக்கு ஏற்ப உடலிலும் மாறுதல் உண்டாகுது. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் குருதேவருடைய வாழ்க்கை. அவர் மதுர பாவத்தில் இருக்கும்போது தன்னை பெண்ணாக எண்ணி அவர் சாதனை பண்ணார். பெண்ணாக எண்ணியே அவருடைய உடம்பு பெண்மயமாக ஆகிவிட்டதை சரித்திரம் சொல்லுது. ஸோ அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளுக்கு ஏற்ப உடலிலும் மாறுபாடு உண்டாகுது. ஹனுமானை பற்றி அந்த பாணியில் நின்று அவருக்கு பின்னாடி வாளே முளைச்சது குருதேவருக்கு. ஸோ இப்படி இந்த உடம்பு உருகணுனாக்கா அதிகமான உணர்வு, எதன் மேலே நமக்கு அதிகமான உணர்வு இருக்கிறதோ அதற்கேற்ப உடம்புடைய நிலைகளும் மாறுபடும். காமம், கோபம் போன்ற இந்த நிலைகளை முன்னிட்டு கூட உடம்பு உருகிடும். ஸோ அப்படிப்பட்ட இந்த உடம்பு மேலே நாம் இறைவனை அடைவதற்கு எப்படி ஒரு பாசத்தை வைச்சிருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இங்கே நான் சொல்ல வர்றார். ஸோ இந்த உடம்பும் உள்ளமும் பக்தியினால் கரைந்து கரைந்து உருக வேண்டும் என்று நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இதே ஒரு பிரார்த்தனையை இவர் மாணிக்க வாசகர் ஒரு பிரார்த்தனை சொல்கிறார். ஆமார் உன் திருவடிக்கே அங்கம் கொழுகேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேலிர் கோமான் இன் திருக்கோயில் தூக்கேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரை விரைகின்றேன் சதுராலை சார்வானே. நல்ல அற்புதமான ஒரு பாடல். ஆமாறு நின் திருவடிக்கே அகங்கொழியேன். இறைவா, உன்னுடைய திருவடிக்கே நான் ஆட்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட உனக்கு மேலே எனக்கு அன்பே வரவில்லை. அன்பினால் இந்த உடம்பு உனக்கு அர்ப்பணம் பண்ணாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த உடம்புனாக்கா உன் மேலே அன்பு இருக்கணும். அந்த அன்பின் மயமாக உன்னுடைய திருவடிக்கு ஆளாட்படுவதற்கு, உன்னுடைய எது செய்தால் உன்னுடைய திருவடிக்கு நான் வருவேனோ அந்த ஒரு திருவடியை நான் அடைவதற்கு நான் முயற்சி செய்யவில்லை. அடுத்ததாக பூமாலை புனைந்தேத்தேன்.
நான் பூ மாலை எதுவுமே கட்டல, கைகளால் நான் எதுவுமே பண்ணல. அதாவது உடம்பால் நான் உன்னை அடையணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு சிரமமும் எடுத்துக்கல. அடுத்ததாக கைகளால் உனக்கு பல பணிகள் செய்யணும், அதையும் செய்யலை. அடுத்தது வாயால் புகழ்ந்துரையேன், உன்னை பற்றி ஏதாவது பெருமையாக பேசணுன்னா அதுவும் நான் பண்ணலை. புத்தேலிர் கோமான், அதாவது புத்தேலிர்னாக்கா தேவர்கள், தேவர்களுடைய பிரான், தேவர்களுடைய தலைவன், தேவர்களுடைய அரசன், அத்தகைய இறைவன், அந்த ஒரு புத்தேலிர் கோமான் உன்னுடைய திருவடியை அடைவதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் நான் வாழ்நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறேன். சரி, அதையாச்சும் பண்ணல. கோமன் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன், சரி அதுதான் நான் பண்ணாக்க அட்லீஸ்ட் கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு கைங்கரியம், பூ மாலை தான் பண்ணல, வாயால் தான் புகழல, மனசால் உனக்கு உருகலை, சரி கோயிலையாச்சும் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணலானாக்கா அது கூட நான் பண்ணல, கூத்தாடவும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னாக்கா சாமாரை விரைகின்றேன், சாவதற்கு நான் விரைந்து கொண்டிருக்கிறேன், இறப்பதற்கு நான் விரைந்து கொண்டிருக்கிறேன். சதுராலே சார்வானே, இந்த சதுராலே சார்வானேனாக்கா திறமையான பணியை அங்கீகரிப்பவன். யார் திறம்பட செயலாற்றுகிறார்களோ அதற்கேற்ற பலனை நல்குபவன். சதுராலே சார்வானே. குருதேவ் சொல்ல திறமைனாக்கா என்னன்னாக்கா எது இறைவனை அடைய செய்கிறதோ அதுதான் திறமை, மற்ற திறமையெல்லாம் திறமை அல்ல. ஸோ இங்கே என்ன திறமை நமக்கு வேணும்னாக்கா இந்த உடம்புக்குள்ளே உரைகின்ற இறைவனை கண்டு கொள்வது தான் உண்மையான திறமை. அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த திறமை வளர்த்து கொள்ளாமல் நாம் வேறு என்னென்ன திறமைகள் வைத்திருந்தாலும் அது எல்லாமே விழலுக்கிறைத்த நீர் போன்றது தான். இந்த உலகத்தையே எடுத்துக்கலாம். இந்த உலகம் படைத்து பல கோடி ஆண்டுகள் ஆயிருக்குது, மனிதர்கள் பிறந்தும் பல 100,000 ஆண்டுகள் ஆயிருக்குது. ஜஸ்ட் ஒரு 1000 நூற்றாண்டுகள் எடுத்துட்டிங்கனாக்கா 1000 நூற்றாண்டுகளாக இருப்பது எதுனாக்கா கோயில்கள் தான். எந்த மன்னருடைய அரண்மனையோ இல்லை எந்த ஒரு வம்சமோ நாம் பார்த்ததே கிடையாது. 1000 வருஷங்களாக இருக்கிற வம்சம்னு சொல்லி எந்த வம்சத்தையும் நாம் சொல்ல முடியுமா? சொல்லவும் முடியாது. 1000 வருஷங்களாக இவன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் 1000 வருடங்களாக இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியும். அடுத்ததாக நூல்கள் கூட 1000 வருஷங்களுக்கு மேலே தாக்கு பிடிப்பது எதுனாக்கா பெரும்பாலும் நீங்கள் ஆன்மீக நூல்களை தான் நாம் சொல்ல முடியும். எத்தனையோ நூல்கள் இதற்கு முன்னாடி ஏற்றிருப்பார்கள், அவை எல்லாமே காணாமல் போய்விட்டன. ஆனால் பக்தி இலக்கியங்கள் யாரோ ஒருவர் மீட்டெடுக்கிறார். இது நம்முடைய திருமந்திரம், அது கோயிலுக்கு அடியில் இருந்தது. அது திருஞான சம்பந்தன் அந்த கோயிலில் வரும்போது இங்கே தமிழ் மனம் கமழ்கிறது, இது தோண்டுன்னு சொல்லும்போது திருவாவடுதுறை அந்த கோயில் நினைக்கிறோம், அங்கே தோண்டி பார்க்கும்போது அந்த திருமந்திரம் கிடைக்கும். அதே மாதிரி திவ்ய பிரபந்தம், அதை நம்மாழ்வார் இவருக்கு உபதேசம் பண்ணுவார். ஸோ இப்படி இந்த ஆன்மீகமான விஷயங்கள் தான் இந்த கால ஓட்டத்தை எதிர்த்து நிற்கின்றன. இந்த 12 திருமுறைகள் பிள்ளையார் தேவாரம் பிள்ளையார் கிடைப்பதற்கு அருள் புரிந்தார். ஸோ இந்த இதிலிருந்தே நாம் பார்க்க வேண்டியது இறைவன் மட்டும்தான் உண்மை. அவனுடைய விஷயங்கள் எதை சொல்கிறோமோ, அவனை பற்றிய விஷயங்கள் எது பேசுகின்றதோ அந்த நூல்கள் தான் கால ஓட்டத்தை எடுத்து நிற்கின்றன. ஸோ மனிதன் செய்ய வேண்டிய செயல் எதுவென்றால் இறைவனுக்கு ஆட்படுவது. இறைவனுக்கு ஆட்படாமல் நாம் வாழ்வது எல்லாமே வீணானது. ஸோ இதை பற்றி நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் அம்மை பாடுறார். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாத உழல்கின்றேன் அன்புடையாரை பிரிவுறு நோய் அது நீயும் அரிதி கூயிலே பொன்புரை மேனி கருள கொடியுடை புண்ணியனை வர கூவாய். குயிலே, அந்த புண்ணியனை வரைவதற்கு கூவுரு. எதுக்காகனாக்கா என்னுடைய உடம்பெல்லாம் எலும்பு கூட உருகுது.
என்னுடைய கண்கள் எல்லாமே மூடலை, அவனுடைய வரவுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாள்னாக்கா பல நாட்கள். இதனால் நான் துன்பக் கடலில் நான் வெந்து தவிக்கிறேன். அந்த துன்பக்கடலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு தோணி, ஒரு தெப்பம், ஒரு கப்பல் எனக்கு வேணும். அது என்ன கப்பலுக்கு பேர், அந்த தோணிக்கு பேர் வைகுந்தன். அவனை பெறாது நான் உழன்று கொண்டிருக்கிறேன். அன்புடையாரை பிரிவது நோய். அது அன்புடையாரை பிரிந்திருப்பது பெரிய ஒரு நோய். அவனை பிரிந்து வெந்து தவிக்கிற அந்த நோயை பெரும்பாலும் வராது. ஆனால் வந்துவிட்டால் அது தாங்க முடியாது. அதை நீ உணர்ந்துக்கோ. அந்த புண்ணியனை வருவதற்கு கூவு அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் அம்மை வேண்டுகிறார். இதை இந்த பாடல் மூலமாக இறைவனுக்காக எந்த அளவுக்கு நாம் துடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு மனத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று புலப்படுகிறது. இந்த உடம்புனாக்கா எதற்காக இந்த உடம்புனாக்கா, என்பு உருகி நெஞ்சம் இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே. இந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான விளக்க பாடல் தான் இந்த பாடல். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் எமை பொருதா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்புடையாரை பிரிவுறு நோய் அது நீயும் அறுதி குயிலே பொன்புரை மேனி கருள கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய். இறைவனை நினைந்து நினைந்து நாம் உருக வேண்டும், உடம்பு உருக வேண்டும், உடம்பு கரைய வேண்டும். உடம்பு கரையினாக்கா அது நினச்சி ஆவியாக போகிறதில்ல. மனசு கரைஞ்சால் உடம்பு தானாக கரையுது. உடம்பு கரையுதுன்னாக்கா தெய்வ அபிமானம் ஒழிகிறது என்று அர்த்தம். இங்கே உடம்பு கரையுதுன்னாக்கா உடம்பின் மேலே இருக்கிற அந்த அபிமானம் நம்மை விட்டு நீங்குகின்ற அளவுக்கு அபிமானம் கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக உலகியல் விஷயங்களை எடுத்து சொல்லும்போது அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஈர்ப்பு, அந்த காதல் வரும்போது இருவரும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல தெரியாமல் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு தெரியாதபடி தான் அவங்க விரும்புவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தெரிய வரும். ஊருக்கு தெரிய வரும்போது அவங்க 2 பேரும் கவலைப்பட மாட்டாங்க. முதல்ல 2 பேரும் ரகசியமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா யாருக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இந்த அன்பு என்பது முதல்ல பார்த்திங்கனாக்கா பயந்து இருக்குது. அது மேலே வளர வளர யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நிலைக்கு வந்துகிறது. அதே போன்று இந்த அன்பு என்பது இறைவன் மீது உள்ள அன்பு உடம்பினுடைய நிலையை தாண்டி செல்ல வேண்டும். தேக ஆத்ம புத்தியை தாண்டி செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவர்கள்தான் இறைவனை அடைய பெறுவார்கள். இறைவனை இரு கைகளாலும் பற்றி தொழ வேண்டும். அதுக்காக தான் 2 கரம் கூப்பின்னு சொல்வது. ஆரம்பத்தில் ஒரு கரம் உலகியல் விஷயங்கள், மறு கருத்தால் இறைவனை தொட்டு இது வணங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு கடமையை முடிந்த பிறகு 2 கைகளாலும் பற்றிக்கொள். ஸோ இந்த கடமையை முடித்துனாக்கா எல்லா கடமையும் முடிச்சுன்னு கிடையாது. தினசரி நம்முடைய கடமைகள் முடிந்த பிறகு காலையிலும் மாலையிலுமாவது குறைந்தது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இறைவனை தொழுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்றால், உண்மையாக அந்த நேரத்தில் முயற்சி செய்தோம் என்றால், அடுத்த நாள் பகல் பொழுதுகளில் இறைவனை பற்றி நம்முடைய மனம் சதா சிந்தனையில் ஈடுபடும். மீன்ஸ் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு மனசினுடைய ஒரு பக்கம் இறைவன்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இறைவனை மனசை வச்சுக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்போம். நாம் 20 மணி நேரம் 4 மணி நேரமும் சுவாசம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மையும் அறியாமல் நாம் அதை செய்துட்டு இருக்கிறோம். இயல்பாக அது போய்கிட்டு இருக்குது. அதே போன்று மனசு 24 மணி நேரமும் இறைவனையே சதா சிந்தனை செய்வதற்கேற்ப பயிற்சி நாம் செய்ய வேண்டும். அந்த பயிற்சி செய்வது தான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். எப்படி இந்த மூச்சு அந்த பிராணன் இந்த உடம்பை பிணைத்திருக்கிறதோ அதே போன்று இடைவிடாத பயிற்சியின் மூலம் சதா சர்வகாலம் இறைவனை பற்றி சிந்தனை செய்யும் போது தான் நமக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கின்ற அந்த தலை தெரியும். இந்த உடம்புல இருக்க அந்த மூச்சு நின்று போச்சுன்னா உடம்பும் நாமும் வேறு வேறாக போயிடும். அதாவது இந்த உடம்பு பிணமாக மாறிடும். இடைவிடாமல் இறை சிந்தனை செய்யும் போது தான் நாம் வேறு இந்த உடம்பு வேறு என்ற நிச்சய புத்தி நமக்கு உண்டாகும்.
நாம் வேறு, இந்த உடம்பு வேறு என்ற ஒரு தெளிந்த புத்தி அப்போது தான் பிறக்கும். ஸோ அதற்கு தினசரி ஒரு பழக்கம், காலையிலும் மாலையிலும் அந்த ஒரு உபாசனை. அடுத்து மற்ற நேரங்களில் கர்மயோகம். எந்த வேலை செய்தாலும் அது இறை அர்ப்பணமாக செய்வது. அந்த கர்மயோகத்துக்கு இடையிலும் நல்ல நூல்களை வாசிப்பது, நல்ல கருத்துக்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது, திரும்ப திரும்ப சிந்தனை செய்வது. இப்போது எந்த ஒரு நாள் முழுக்க இறைவா என்புருகி நெஞ்சம் இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே. நான் எந்த செயல் செய்தாலும் என்னுடைய நெஞ்சம் உன்கிட்டயே இருக்கணும். நான் செய்கின்ற செயலெல்லாம் உனக்கான வழிபாடாக இருக்கட்டும். சமையல் செய்தாலும் அது உனக்கான நெய்வேத்தியம். இப்படி நாம் செய்கிற அதே செயலை இறைவனுக்கு என்று மடை மாற்ற வேண்டும். மற்றவங்களுக்கு மேலே நமக்கு ஒரு இது பெயர் புகழ் எதிர்பார்ப்பை, மற்றவங்க நமக்கு தருணும்னு சொல்கிற அந்த பெயர் புகழ் எதிர்பார்ப்பை இறைவன் பக்கம் திருப்பிடும். இறைவன் நம்முடைய செயலை அங்கீகரிக்கணும். அவன் நம் மீது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவன் நமக்கு அருள் புரிய வேண்டும். நம்ம மேலே மகிழ்ச்சி எப்படி செய்தால் இறைவன் நம் மீது மனம் மகிழ்ச்சி கொள்வார், இந்த ஒரு எண்ணம். மற்றவங்க மேலே மற்றவங்களுடைய பாராட்டுதலுக்கு நம்ம மனம் மயங்காமல், அதில் மனம் செலுத்தாமல், நாம் இறைவன் மீது, இறைவன் எப்படி செய்தால் என் மீது மகிழ்ச்சி கொள்வார், அதில் மனம் செலுத்தோம்னாக்கா எவ்வளோ நன்றாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, அது நாம் வீட்டு வேலை பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை மலத்தில் வேலை பண்ணதாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை பண்ணதாக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டு பாடுறதா இருந்தாலும் சரி, நடனம் செய்தாலும் சரி, சொற்பொழிவு ஆற்றினாலும் சரி, ஈவன் பூஜையே செய்தாலும் சரி, எந்த செயலை செய்தாலும் அது இறைவனுக்கு உகந்ததா, இறைவன் அதனால் மகிழ்ச்சி கொள்வானா, நான் செய்வது இறைவனுக்காகவா, இறைவன் மீது இறைவனுடைய திருவுள்ளம் அதனால் அங்கீகாரம் பெறுமா, இறைவன் அதனால் மகிழ்ச்சி கொள்வாரா, அந்த ஒரு எண்ணத்தோடு செய்தோம்னாக்கா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகிலிருந்து விடுபட்டு போகிறோம் அர்த்தம். அதை விட்டு உலகியல் மக்கள், அதாவது மற்ற மனிதர்களுக்காக நாம் ஒரு செயலை செய்யும்போது நாம் இன்னும் இந்த உலகத்தோடு பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மற்றவருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் செவி சாத்தம் இருந்தால் நாம் இன்னும் உலகியல் மனிதர்களை தவிர பக்தர்கள் அல்ல. யார் பக்தன் என்று பகவான் கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்கிறார். யாருடைய மனம் எப்போதும் இறைவனிடத்தில் நிற்கின்றதோ அவன்தான் பக்தன். அந்த பக்தன் என்ற சொல்லிலே இருக்குது. பக்தன் தன்னை பகவானுக்கு தந்தவன் தான் பக்தன். நம்மை முற்றிலும் இறைவனுக்கு தந்த பிறகுதான் பக்தன் என்ற சொல்லே நமக்கு வர வேண்டும். அப்படி 24 மணி நேரமும் நம்முடைய மனம் இறைவனிடத்திலேயே இருப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அது செயல் மூலமாக, சிந்தனை மூலமாக, சொல் மூலமாக, முக்கரணங்களும் இறைவனுக்காகவே ஆட்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மேம்படும்னாக்கா அவனிடத்திலேயே நிலை பெறுவதற்கான ஒரு பக்குவத்தை பெறும். எப்படி ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் ஒரு சப்ஜெக்டில் நல்லா படிச்சுட்டே வரான், அறிவியலில் படிச்சுட்டு வரும்போது அந்த அறிவியலும் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு எல்லாம் இருக்குது. அதில் அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதையே வந்து +1 +2 சப்ஜெக்டாக எடுக்கிறான். அதன் பிறகு கல்லூரியில் அந்த ஒரு சப்ஜெக்ட், அதில் பெரிய மாஸ்டராக வரான். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த துறையில் அவன் அறிஞனாக மலர்கிறான். அதே போன்று நம்முடைய மனத்தை இறைவனிடத்திலேயே வைக்கும்போது நாம் எந்த செயலை செய்தாலும் அது பூஜையாக மாறிவிடும். அதற்கேற்ப மனத்தை நாம் வடிவமைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இறைவனையே சதா சிந்தனை செய்ய வேண்டும். காய்கறி வாங்கும்போது இது பகவானுக்காக இந்த காய்கறி வாங்குகிறேன், எனக்காகவோ மற்றவங்களுக்காக இல்லை, அதனால் தரமான காய்கறி. வீடு க்ளீன் பண்ணும்போது பகவான் இருக்கிற இடம், அதனால் இந்த வீடு, இந்த பொருள் எல்லாம் அவனுடைய உடம்பை, இந்த உடம்பும் அவனுக்கு சொந்தம், எல்லாமே அவனுக்குரியது, எல்லாமே அவனுடையது. இப்படி எல்லாமே அவனுடையது என்று இருக்கும்போது எனது என்று எதுவும் இல்லை, எல்லாமே அவனுக்கு அர்ப்பணமாக நான் செய்ய வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலும் செய்துட்டு வந்தால் 3 மாதத்திலேயே நமக்கு ஒரு மாற்றம் நமக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அது என்னன்னாக்கா நம்முடைய தேகாத்ம புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஆத்ம புத்தி, அதாவது ஈசன் மேல் இருக்கிற அந்த பற்று, இறைவன் மீது இருக்கிற அந்த பற்றாக இந்த உள்ளம் மாறிவிடும். இந்த உள்ளம் என்பது இறைவனை
ஆராதனை செய்கின்ற மலராக மாறிவிடும். இந்த மலர் மூடி கிடக்கிறது, அரும்பவில்லை. இந்த செயல் செய்ய செய்ய அந்த உள்ளமாகிய அந்த அரும்பு மலராக மாறும். அப்படி மாறும்போது அந்த இறைவன் அந்த மலர் மீது அமர்ந்து கொள்வான். அப்படி அமரும்போது தான் அந்த இறைவனுடைய அற்புதமான லீலைகள், அற்புதமான அனுபவங்கள் நமக்கு தெரிய வரும். அந்த அனுபவம் எதுனாக்கா, சுத்த அறிவாய் சுகம் பொருந்தின் அல்லால் என் சித்தம் தெளியாது என் செய்வேன் பராபரமே என்ற ஒரு நிலை அப்போதான் நமக்கு வரும். அந்த கன்னியை பற்றி அடுத்து வருகின்ற வாரத்தில் பார்ப்போம். இன்றைய தினத்தில் 2 கன்னிகளை பார்த்தோம். அதாவது என்புருகி நெஞ்சம் இலகி கரைந்து கரைந்து அன்புருவாய் அலைந்தேன் பராபரமே என்ற ஒரு கன்னியும், அதன் முன்பாக ஈனம் தரும் உடலம் எனது யான் என்பதர ஆனந்தம் வேண்டி அலைந்தேன் பராபரமே. இந்த 2 கன்னிகளையும் நாம் பார்த்தோம். இவற்றை பற்றி சிந்தனை செய்து செய்து நம் மனத்தை இறைவனிடத்திலேயே வைத்து அவனுடைய அருளை பெற்று நானும் அவனும் ஒன்றே என்கின்ற ஒரு அனுபூதியை, முக்தி நிலையை இப்பிறவிலேயே நாம் அடைவோம். அதற்கு பகவான் அருள் புரியட்டும் என்று கூறி இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.